الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. وقال أيضا في آية أخرى: إنك لعلى خلق عظيم. அருள் அன்பு பண்பில் அளவற்ற மந்தன் திருநாமம் போற்றி தொடங்குகிறேன். அல்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மெய்டேற்றமும் ஈருலக தலைவர் நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வழி தொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், குத்துபுகள், அக்தாபுகள் அனைத்து பேர்கள் மீதும், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைத்து பேர்கள் மீதும் அல்லாஹுவின் அளவில்லாத அளப்பெரும் அருள் எந்தவித குறையும் இல்லாமல் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுவின் மகத்தான மாபெரும் அருளான் பிஏ அபூபக்கர் ஹசரத் கிபலா அவர்களுடைய கல்வி குழுமத்தில் நீண்ட காலங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் தொடர்ந்து அவர்களுக்கு நன்மைகளை சேர்த்து வைக்கும் விதத்தில், எல்லா மக்களும் பயன்பெறும் விதத்தில் நடைபெற்று வருவதை நாம் அனைத்து பேர்களும் அறிவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்வி குழுமத்தில் மார்க்கத்தினுடைய முதுகெலும்புகளாக இந்த ஸ்தாபனத்தினுடைய வீண்படிகளில் தொய்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற கண்ணியத்துக்குரிய சராஜ் ஹசரத், தௌஃபீக் குதுசி ஹசரத், உமர் மஹல்லரி ஹசரத், ஷம்சுத்தீன் சராஜி, அருகில் இருக்கிற பள்ளிகளுடைய இமாம்கள், மாணவ கண்மணிகள், ஆர்வத்தோடு இந்த நாயகத்தின் வரலாற்றை கேட்பதற்கு வருகை தந்திருக்கிற, ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பாசத்துக்குரிய அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைத்து பேர்களுக்கும் சலாத்துக்கு பதிலை எதிர்பார்த்தவனாக சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு 100க்கு 25% சலாத்துக்கு பதில் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். சஹாபாக்களின் பெயரை கேள்விப்படுகிற பொழுதும் ரலியல்லாஹு என்று சொல்லுகிற வழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாடிலும் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு கோணத்திலையும் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் ஆலிம்கள் வரவழைக்கப்பட்டு தங்களுடைய ஆய்வுக்கு உட்பட்ட பல செய்திகளை
உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அது மாத்திரமல்ல, கேட்கிற செய்திகளை வெளியில் போய் மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இங்கு வரலாறுகள் பேசப்படுகிறது. அதற்கு முன்னால் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிவிட்டு என் தலையங்கத்துக்குள் நுழைய வேண்டும். இந்த ஊருக்குள்ள வந்தனே ஒரு நோட்டீஸ் ஒன்று பார்த்தேன். வித்தியாசமான ஒரு நோட்டீஸு. எனக்கு முன்பு வந்த பேச்சாளர்கள், ஆலிம் பெருந்தகைகள் உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களை சொல்லி இருப்பார்கள். அதனுடைய விளக்கத்தை அதிக நேரம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் சுருக்கமாய் சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை எடுப்பவர்கள், அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றுபவர்கள் எந்த கட்டத்திலேயும் தவறான வழியை நோக்கி அவர்கள் சென்று விடப் போவதில்லை. நாயகத்தின் வரலாறுகளை குறிப்பிடுகிற, பிறப்பில் சிறப்புகளை குறிப்பிடுகிற மௌலிது ஷரீஃபுகளை ஓதுவதற்கு ஆதாரம் உண்டா? அதே மாதிரி நிறைய வினாக்கள், கேள்விகள் சர்வசாதாரணமாக வரும். இந்த நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னால, இந்த அறிவிப்புகள்லாம் எல்லா வீடுகளிலும் நுழைவதற்கு முன்னால நீங்கள் ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தி தெரியுங்களா? பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற அந்த நேரத்தில் இப்லீஸ் உலகத்தில் ஓலமிட்டு கதறி கதறி அழுத வரலாறுகளை 3 இடங்களில் சொல்வார். அதில் ஒன்று, எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு உலகத்தில் பிறக்கிறாங்களோ அப்போ அந்த நேரத்தில் கதறி கதறி இப்லீஸ் அழுதான் என்று. அதே வரலாற்றை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பினேன். ரபியுல் அவ்வல் மாதம் வந்து விட்டாலே நிறைய இடங்களில் நோட்டீஸ் வர தொடங்கி விடுகிறது. நான் என்ன கேட்கிறேன், நாயகத்தின் மீது ஓதப்படுகிற மௌலிதால் யாராவது நரகத்துக்கு சென்று விடுவார்களா? மௌலித் என்கிற வார்த்தை குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறதா? நாயகத்தின் காலத்தில் ஓதப்பட்டதா? கேள்வியெல்லாம் அறிவார்ந்த முறையில் கேட்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்குமே குர்ஆனில் ஆதாரம் தேடுபவர்கள், நீங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த இயக்கத்தின் பெயர் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறதா? இருக்காது. அதே மாதிரி நிறைய கேள்விகளை சொல்லலாம். இந்த கேள்விகள் அனைத்துக்கும் அரபியிலே இல்சாமியத் என்று சொல்வார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா, நாம இன்னாருடைய மகன், இன்ன பெண்ணினுடைய மகன் என்று குறிப்பிடுகிற விதத்திலோ அல்லது உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிற நிறைய செயல்கள் குர்ஆன் என்று வெளிப்படையான ஆதாரத்தை பார்க்க முடியும். மௌலிதுங்கிற வார்த்தை குர்ஆன்ல இருக்கா கேட்குறோம். எதுக்கு இந்த அவலம்? இல்லை, அதை தடுக்கிறதுனால, நாயகத்தின் மீது புகழ்களை படிப்பதை தடுப்பதினால் உங்களுக்கு என்ன கிடைத்து விட போகிறது? ஒரு பிதஅத்தை தடுத்தீங்களா? இல்லையே. ஒரு நல்ல காரியத்தை தடுக்கிறீங்க. சரி, அப்படி ஓதியவர்கள் நரகத்துக்கு சென்று விடுவார்களா? அதுவும் இல்லை. ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதில்களை சொன்னால் அதில் ஒரு மணி நேரம் சென்றுவிடும். எனவே உலகத்தில் தொடுக்கப்படுகிற கேள்விகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நாயகத்தின் வரலாற்றை கேட்போம். வாழ்க்கை முழுவதும் அதன்படி செயலாற்றுவதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். நான் இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு மன்னிப்பின் முகவரி அப்படின்னு ஒரு தலைப்பு. மன்னிப்பு என்று சொன்னாலே உலகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னிக்குதல் அப்படிங்கிற பண்பு இருக்கிறதல்லவா, அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும்போது அழகாக சொல்லுவான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான ஒரு நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். குணங்கள் பல வகையாக பிரிப்பாங்க. நபிமார்கள் யார் யார், எந்தெந்த நபிக்கு எந்த குணம் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய குலுகுன் அதீம் என்பது என்ன, தப்சீர்கள் நிறைய எழுதுவார்கள். நல்லடியார்களை பற்றி குறிப்பிடுகிற திருக்குர்ஆன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிறரை மன்னிப்பார்கள். அவர்கள் கோபங்கள் வருகிற பொழுது அந்த நல்லடியார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள், கோபத்தை அடக்கி ஆடுவார்கள் என்று நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் நிறைய அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வருவான். நமக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? நபிகள் நாயகம் சொன்னது என்ன? திருக்குர்ஆன் ஷரீஃபின் வசனங்கள் என்ன? உனக்கு ஒருவன் அநீதம் இழைத்தால் அவனை மன்னித்து விடு. வஅஃபு அம்மன் ஸலமக. உனக்கு யார் அநீதம் இழைத்து விட்டாலும் அவர்களை மன்னித்து விட வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பேர் கரண்ட் போறேன்னு என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் கருகருன்னு இருக்கிறேன்னா லைட்டு வேற ஆஃப் ஆயிடுச்சு, எங்கே தொலாவறாங்க. 2-3 அஜித்மார் முன்னால வந்து தடவி பார்க்குறாங்க, மூஞ்சி இருக்குதா அப்படின்னு. அல்லாஹ் தாலா வெளிச்சத்தை கொடுத்துருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான தாய்மார்களே, இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களில் ஒன்று பிறரை மன்னிக்கிற பண்பு. மன்னிப்பது அப்படிங்கிறது, அடுத்தவங்களை மன்னிக்கிறது நம்முடைய பலகீனமா அப்படிங்க யோசிச்சு பாருங்க. பலகீனத்தின் அடையாளம் அல்ல. மன்னிப்பது அப்படிங்கிறது மன வலிமையினுடைய மிகப்பெரிய அடையாளம். ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அவருக்கு நன்மை செய்வது ரொம்ப லேசு. அதே நேரத்தில் ஒருவர் நம்மை துன்புறுத்தியதற்கு பிறகு அவரை மன்னிப்பது தான். நமக்கு ஒருத்தர் கெடுதி பண்ணியிருக்கார், தீங்கிழைச்சிருக்கார், அவர் பழி வாங்குகிறோம் என்று பெயரில் பழி வாங்கினால் அது நற்குணம் அல்ல. அவரையும் மன்னிப்பது தான் நற்குணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழியும் அதுதான். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பிய பொழுது அவருடைய வாழ்க்கையில் நிறைய பல்வேறு கொடுமைகள் நிகழ்ந்து, கொஞ்சம் நஞ்சமல்ல இல்லை. எத்தனை பேர் எப்படியெல்லாம் கொடுமைகள் செஞ்சாங்க. அவர்களுடைய நாவுகளிலிருந்து வந்த வார்த்தை ஒன்றல்ல ரெண்டல்ல, நிறைய வார்த்தைகள். நினைத்திருந்தால் பழி வாங்க முடியும். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஆற்றல், அற்புதம் என்ன தெரியுமா? 2 கையை தூக்கி துவா செஞ்சா அந்த துவாவை அல்லாஹ் உடனுக்குடன் கபூல் செய்வான். கபூல் செய்வானா இல்லையா? நபி அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலும் தன்னை அழிக்க வந்த எதிரிக்கு கூட அழிவு வரணும் என்று பதுவா செஞ்சதே கிடையாது. நம்மை ஒருத்த அடிச்சுட்டான்னு வச்சுங்க, நம்ம யாரையாவது என்னைக்காச்சும் என்ன பேசியிருப்பான்னு வைங்க, வாழ்க்கை பூரா மறக்க மாட்டான். அவனை பார்க்குறப்போலாம் ஒரு மூச்சு நெஞ்சிலிருந்து இழுத்து விடுவான். பார்க்கணும் மூச்சை. அவன் நல்லா தான் இருப்பான், அவன் பாட்டில் போயிட்டு இருப்பான். அன்னைக்கு நீ அடிச்சானல்ல, திட்டினான்ல, இவன் தான். அப்படி ஒரு வெறியோட அந்த வழியில் வந்தால் இவன் இந்த வழியில் போவான். அது அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அல்லது பெற்றவங்களாக இருக்கட்டும், நெருங்கிய உறவுகளாக இருக்கட்டும், அந்த பழி வாங்குற மோசமான குணம் நம்ம இடத்தில் இருக்கிற. முதல்ல அதை தூக்கி எறியணும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? மன்னிப்பின் முகவரி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பின் ஒட்டுமொத்த மறு உருவம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க நாவிலிருந்து வந்த எத்தனையோ வார்த்தைகள் பழி வாங்குகின்ற நேரத்தில், யா அல்லாஹ் இவனை அழிச்சிரு, நாசமாக்கு, துவா செஞ்சு அவன் நாசமாயிருவான். ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்களா? துவா செய்யல. எவ்வளவெல்லாம் உயிருக்கு ஆபத்து வந்த அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இதமாக நடந்திருக்கிறாள் தெரியுமா? ஆண்களிலிருந்து பெண்கள் வர எல்லா பக்கம் தான் நடக்குது. கணவனை பார்த்தா புருஷனுக்கு கணவனை பார்த்தா மனைவிக்கு ஆகுறது இல்லை, மனைவியை பார்த்தா கணவனுக்கு ஆகுறது. வெளியில நல்லா கூலா பேசுவான், நல்லா பேசுவான், வீட்டுக்குள்ள நுழைஞ்சுட்டா அந்த முகம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. வெளியிலிருந்து உள்ள வந்தா அப்படி ஒரு இருண்ட முகத்தோட ஒரு கோப பார்வைகளோடு பார்ப்பது. எத்தனை குடும்பத்தில் சண்டை, சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தெரியாம நடந்துருச்சு, அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சிருங்க என்று கேட்டால் அது எப்படி மன்னிக்கிறது? புருஷன் பொண்டாட்டி இருந்து பெற்றவங்க இருந்து பிள்ளைகள் இருந்து எல்லாரும் இந்த நிலையில் தான் இருக்கிறோம். மன்னிக்குதல் அப்படிங்கிற தாராள குணம் என்பது நம்மிடத்தில் அறவே இல்லாமல் போய்விட்டது. கோபத்தை அடக்குகிற பண்பு நம்மிடத்தில் அறவே இல்லை. கோபத்தை அடக்கி பழக வேண்டும். சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் 3வது சூரா 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நல்லவர்களின் பண்பை சொல்லுகிற பொழுது வல் காதிபீனல் கய்ர், கோபத்தை அடக்கி ஆளுவார்கள், மெல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். லைட்டு கூட பிடிக்க மாட்டேன், அது கோபம் வருது, அது சொன்னான் இல்லையா? அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நிலைகளை சொல்வார்கள். அதில் ஒன்று, நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி பிறரை மன்னிப்பவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான். விட்டு கொடுக்கிற மனப்போக்கு நம்ம இடத்தில் வர வேண்டும். இன்றைய தலையங்கத்தின் நோக்கமும் அதுதான். நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், மன்னிப்பினுடைய உயர்ந்த நிலை என்று சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் சரி, இன்றைய காலத்துக்கும் சரி, நிறைய பேர் சொல்ல, நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்லை, நான் வயசாயிருச்சு, பக்குவத்துக்கு வந்துட்டேன், யாரையும் கோபப்படுறதில்லை, யாரையும் கோபத்தை அடக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் அடுத்தவனை மன்னிக்க மாட்டேங்கிறான். ஹஜ்ஜுக்கு புறப்படுறாரு, உம்ராவுக்கு புறப்படுறாரு, பெத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு போ, கூட பிறந்து விட்டு இல்லை,
நான் மன்னிக்க மாட்டேன், அவன்கிட்ட பார்க்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன். உன்னுடைய ஹஜ்ஜு என்ன ஹஜ்ஜு? நீ செய்கிற உம்ரா என்ன உம்ரா? அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு போர்க்களத்துக்கு போய் திரும்பி வருகிற பொழுது, நீண்ட வரலாறு, ரத்திர சுருக்கமா ஓரிரு வரியில் சொல்ல வேண்டுமானால், பவள மாடை காணாம போச்சு. அந்த நேரத்தில் முனாஃபிக்குகள் சில பேர் சேர்ந்து மோசமான வார்த்தையை கொண்டு விமர்சனம் பண்ணிடுறாங்க. இன்ன ஆளுக்கும் ஆயிஷாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கும் இப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி ஊர் ஊரா கட்டுக்கதை அவிழ்த்து விட்டு அதில் பல பேர்கள் குளிர் காய்ந்தார். அவங்க யார்? ஆயிஷா ரலியல்லாஹு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா. இப்போ அவங்க விஷயத்தில் அவங்களுடைய உறவுகளில் ஒருவர் மாசம் ஒவ்வொரு மாசமும் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மிஸ்தாஹ் என்கிற சொல்லப்படக்கூடிய நபருக்கு அந்த குடும்பத்துக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹுடைய இட்டுக்கட்டி பேசுகிற அந்த வரலாற்றை ஊர் மூரா பரப்பிக்கிட்டு இருக்கிற நபர்கள்ல மிஸ்தாஹ் என்பவரும் இருக்கிறார் என்று சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சத்தியம் செஞ்சுட்டாங்க, இனிமேல் அந்த ஆளுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். மாசம் கொடுத்துட்டு வந்த உதவி தொகையை நான் நிறுத்திக்குவேன், எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். எந்த ஆயத்து? அந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் பிரியப்படுவீர்களா என்று கேட்ட பொழுது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னார், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, நீ மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், நான் பிறரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மிஸ்தாஹ் என்பவருக்கு கொடுத்த வந்த உதவியை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார் என்று வரலாற்றை பார்க்கிறோம். நாயகத்தின் காலத்திலிருந்து கலீஃபாக்களுடைய காலத்திலிருந்து தாபியீன்கள் எல்லோரும் நற்பண்புகளை வளர்த்திருந்தார்கள். குறிப்பாக பிறரை மன்னிக்கிற நல்ல தன்மை அவரிடத்தில் குடிகொண்டிருந்தது. இன்றைக்கு அது நம்ம இடத்துல அறவே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படி சொல்வான், தீமைக்கு நன்மையால் பதிலளிக்க வேண்டும். ஒரு தீமையை செஞ்சுட்டா நன்மையை கொண்டு சரி செய்ய வேண்டும். நன்மையும் தீமையும் என்றைக்கும் சரி சமமாக ஆகாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் 41வது சூரா 34வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், மன்னிப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. மன்னிக்குதல் அப்படிங்கிற நல்ல பண்புங்க, அதையே நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. பழி வாங்கக்கூடிய அந்த ரோபம், பழி வாங்கக்கூடிய அந்த ரோஷம் என்பது, பழி வாங்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு, நான் பழி வாங்கியே தீர்வேன், விட மாட்டேன் என்று விடாப்பிடியில் இருப்பது ஒரு மனிதன் ஜெயிப்பதற்கு அடையாளம் அல்ல, தோற்று போவதற்கு அடையாளம். அலி ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் பல கட்டங்களில் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, நான் நினைச்சிருந்தால் என் ஆளை வீழ்த்தி இருக்க முடியும், தாக்கி இருக்க முடியும், நான் அதை செய்யவில்லை. ஏன்? என்னுடைய எண்ணம் என்ன சொல்லுகிறது? நீ இப்பொழுது அவன் அடித்தான் என்பதற்காக வேண்டி நீ அடிக்கிறாய். அப்படியானால் நீ ஜெயித்தவனாக அல்ல, தோற்றவன் தான் என் மனம் சொல்லுகிறது. எனவே அவனை மன்னித்து விட்டு அடிக்கிற சந்தர்ப்பம் வருகிற போது கூட அடிக்காமல் விட்ட வரலாற்றையும் பார்க்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு செய்தி தான். தாயிஃப் மாநகரத்துடைய எழுச்சி கொஞ்சம் நஞ்சமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாயிஃபில் என்ன நினச்சி என்ன வரலாறு அழகாக புட்டு வைப்பாங்க. கியாமத்துடைய நாளையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தர்பாரில் மன்றாடி ஷபாத்து செய்வாங்க என்று வருகிற வரலாற்றில் ஒரு இடத்தில் எதை வரலாற்றை சொல்வார். இந்த தாயிஃபுடைய நிகழ்ச்சி எல்லா நபிமார்கள்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிந்துரையை கேட்பாங்க. ஆதவன்கிட்ட போவாங்க, கையை விரிச்சிருவாங்க. எல்லா நபிமார்கிட்டையும் போய் என் கையை விரிச்சிருவாங்க. யாருமே அல்லாஹ்விடத்தில் ஷபாத் செய்ய முடியாது. ஏன்? நான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் என்ன தண்டனை தரப்போறா தெரியல, இப்பொழுது நான் எப்படி உங்களுக்கு பரிந்துரை செய்வது? எல்லா நபிமார்களும் கையை விரித்து விடுகிற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்படும், உங்களுடைய உம்மத்து எல்லா நபியையும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையுமே ஷபாத்தை கேட்குறாங்க, யாருமே சிபாரிசு பண்ண கைவிட்டு இருக்கிறாங்க என்று சொன்ன மாத்திரத்தில் சொர்க்கத்தில் குடிகொண்டிருக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை கழட்டி வைத்துக் கொண்டு ஹவுதர் கௌதர் தடாகத்துக்கு வருவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் வந்து அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு மன்றாடி இருக்கிறோம் என்று பிரார்த்திப்பார்கள். அந்த துஆ நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்பாங்க தெரியுமா? யா அல்லாஹ், உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் எனக்கு வந்தது,
துஆவை கபூல் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுத்த எப்போ கேட்டால் கிடைக்கும். ஆனா அந்த துஆவை நான் பத்திரப்படுத்தி வச்சேன். எதுக்கு தெரியுமா? கியாமத்துடைய நாளையில் என் உம்மத்தில் ஒருவரும் நரகத்துக்கு சென்று விடாமல் இருப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு பரிந்துரை செய்வதற்கு பத்திரப்படுத்தி வைத்த அந்த துஆவை யா அல்லாஹ் இப்பொழுது உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் நடைபெற்ற தாய்ப்பு நிகழ்ச்சியை தான் எடுத்து சொல்வார். மக்கமா நகரத்து வீதியிலிருந்து, சொந்த தாயகத்திலிருந்து, தாய்பு மாநகரத்தில் இருக்கிற முக்கிய விஐபிகள் தலைவர்களுக்கு இஸ்லாத்தின் அழைப்பு கொடுப்பதற்கு நான் சென்றிருந்தேன். யாரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பது மாத்திரமல்ல, அத்தனை பேர்களும் சின்ன சின்ன பையன்களை விட்டு கல்லை எடுத்து விரட்டுகிறார்கள், அடிக்க சொல்லுகிறார்கள். தெருவெல்லாம் சிறுவர்கள் பொடி பொடி கற்களை எடுத்துக்கொண்டு தெருவில் ஒரு பைத்தியக்காரனை துரத்துவதை போல என்னை துரத்தி கொண்டே வந்தார்கள். நான் அப்பொழுதும் ஓடினேன். யா அல்லாஹ், என்னுடைய முட்டுக்காலிலே ரத்தம் சொட்ட சொட்ட விரட்டிட்ட போதும் அந்த நேரத்திலும் ரப்பே ரஹ்மானே, உன்னிடத்தில் நான் கேட்ட பிரார்த்தனை இப்பொழுதும் நான் கேட்கிறேன், அவர்களை அழித்து விடு என்று அங்கநாத் வாட்சி. அந்த இடத்துல யார் வந்து கேட்டது தெரியுமா? மலைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற யாரு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. மலைகளுக்கு பொறுப்புள்ள மலக்குகளும் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு வார்த்தை உத்தரவிடுங்க, இந்த ரெண்டு மலைக்கு இடையில உங்களை யார் கல்லை எடுத்து அடிச்சு விரட்டினாங்களோ இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் வச்சு பொசுக்கி விடுகிறேன், நசுக்கி விடுகிறேன், அனுமதி கொடுங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று மலக்குகள் கேட்ட போது கூட அல்லாஹ்விடத்தில் அவர்கள் அப்பொழுதும் கேட்ட என்ன தெரியுமா? அல்லாஹும் மக்ஃபிர்லி லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவர்கள் தெரியாமல் என்னை அடித்து விட்டார்கள். யா அல்லாஹ், தெரியாமல் பாவத்தை செஞ்சிட்டாங்க. யா அல்லாஹ், இவங்களுக்கு தெரியாது. இப்பொழுது இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, இவர்கள் கலிமா சொல்லவில்லை, இப்பொழுது முஸ்லீமாகவில்லை, இப்பொழுது இவர்களை விட்டு விடு. நாளைக்கு இவர்களுக்கு பின்னால் வருகிற அந்த சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள். யா அல்லாஹ், இப்பொழுதும் கேட்கிறேன், மறுமையிலே ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் இருந்து கொண்டு மன்னிப்பின் மாண்பை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தர்பாரில் கேட்கிறார்கள். முட்டு காலிலே ரத்தம் சொட்ட சொட்ட விரட்டிட்ட போதும் யா அல்லாஹ் அழித்து விடு என்று கேட்கவில்லை. அப்பொழுது கேட்டதை கேட்கிறேன், நரகத்துக்கு அனுப்பி விடாதே, இவர்களுக்கு சொர்க்கத்துக்கு வழிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களே. இப்பொழுதும் நாம் நினைத்து பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்ட அந்த பிரார்த்தனை சஹீஹுல் புகாரி போன்ற முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட இது போன்ற ஹதீஸ்களை நாம் படித்திருக்கிறோம். வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வெல்லாம். அதனால தான் இன்னைக்கு தாய்ப்பு 1400 வருஷத்தை கடந்து இன்னைக்கு 2026 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்கள், மனநல மருத்துவமனை அதிகம் இருக்கிற ஊர் எது என்று சொன்னால் அந்த தாய்ப்பு மண்டலம். இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்களை சொல்ல, அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாயகத்தின் உடலிலிருந்து வடிந்த இரத்த துளிகள் அதை கீழே விழ விட்டிருந்தால் அந்த ஊர் அழிஞ்சு நாசமாயிருக்கும். அருமை நாயகத்துக்கு தெரியும், என் உடலிலிருந்து உதிர்கிற, என் உடலிலிருந்து சொட்டு சொட்டா வெளியில வடிந்து கொண்டிருக்கிற ரத்தம் விழுந்தால் இந்த மக்கள் அழிந்து விடுவார்கள். எனக்கு அழிவு வந்தாலும் பரவாயில்லை, என் உம்மத்துக்கு அழிவு வரக்கூடாது என்று தன் ரத்தத்தை தன் உடலின் மீது தடகி கொண்ட அந்த நபியை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்கிறோம். நாயகத்துக்கு மன்னிக்கும் குணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்கிறோம். அழகாக ஒரு கவிஞன் எழுதினான், நாயகத்தை அடிப்பதற்கு இந்த பொடிக்கற்களை எடுத்து வீசினார் அல்லவா, துரத்தினார்கள் அல்லவா. அந்த வரலாற்றை எப்படி எழுதுகிறார் தெரியுமா? இன்றைக்கு நடக்கக்கூடிய சிலை வணக்கம், எங்கெல்லாம் சிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் நிறைய பூ மாலைகளை கொண்டு போய் மேலே போய் போடுவாங்க இல்லையா? சிறுக்கு வைக்கிற, அந்த இணை வைக்கிற கோயில்களில் அந்த சிலைகளுக்கு மேலே மலர்களை அப்படியே தூவி விடுவார், நிறைய போடுவாங்க. அழகாக ஒரு கவிஞன் சொன்னான், உலகத்தில் எல்லா மனிதர்களும் கல்லின் மீது பூ மாறி மழை பொழிவார்கள். ஆனால் முதன் முதலாய் உலகத்தில் ஒரு மலரின் மீது கல்லை பொழிந்தது இதுதான் என்று தாய்ப்பு மாநகரத்து நிகழ்ச்சியை சொல்லுகிறார். நாயகத்தின் வாழ்க்கையில் தாய்ப்பு மாநகரத்து நிகழ்ச்சி முக்கிய சான்று என்ன தெரியுமா? மன்னிக்கும் மனதை, மன்னிக்கும் பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மன்னிக்கிறதுனால என்ன? விட்டு கொடுத்தவ கெட்டு போனதில்லை. அந்த தன்மை நம்ம இடத்துல ஏன் வரமாட்டேங்குது?
எல்லா இடங்களிலேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ பேர்கள். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அந்த தாய்வு மாநகரத்தில் இன்று வரை 2025 சமீபத்தில் சில ஹாஜிகள் அங்கே போயிருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் அங்கே உள்ள சிறுவர்கள் எல்லாம் இன்றைக்கும் பைத்தியம் போல இருக்கிறாங்க. வேட்டி கட்டிட்டு போனால் விடுறதில்லை, பிடிச்சி இழுத்து விட்டுறானுங்க. பைஜாமா போட்டு போனவங்க தப்பிச்சிட்றாங்க. அந்த ஊரில் இன்னைக்கும் பைத்தியங்கள் அடங்குது. அட ரசூலுல்லா யாரு இவங்களெல்லாம் பைத்தியமாக்கு, மெண்டல் ஆஸ்பத்திரி அதிகமாக உருவாக்கு என்று பதுவா செஞ்சாங்களா? இல்லையே. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதில் உதித்த கருத்து இவங்களை காப்பாற்றுனா கியாமத்தில் அதுதான் கேட்பாங்க. ஆனால் அந்த நகரத்தில் அதன் தாக்கம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கு. அதனால ஒரு மனுஷனுக்கு இது வருவது மிக மிக மோசமான ஒரு செயல். பழி வாங்கும் தன்மை வரக்கூடாது. நம்மிடத்தில் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உஹது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் எல்லாம் காயப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் வதந்திகள் கிளம்புச்சு. நபிகள் நாயகம் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்திகளுக்கு இடையில் இதுதான் உண்மை நிகழ்வு. நாயகத்தின் பற்கள் உடைக்கப்பட்டது. யார் உடைத்தார்களோ, முகத்தில் காயத்தை ஏற்படுத்தினார்களோ, இரத்தங்களை வடிய விட்டார்களோ, அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் பழி வாங்குவதற்கு துடித்த போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை பழி வாங்க வேண்டாம் என்று சொன்னார். இது எவ்வளவு தாராள மனப்பாங்கு! இப்போ யாருக்குமே உலகத்தில் ஒரு மன்னிக்கக்கூடிய பண்பு உள்ளவனை பார்த்தா இறக்கந்தவன். எப்படி இறக்கந்தவன்? நல்ல மனுஷன்ப்பா, என்ன இது பண்ணாலும் அவர் பழி வாங்கல பத்தியா, அவரை மன்னிச்சு விட்டார்ல, அதுதான் அந்த உயர்ந்த குணம்தான் மேலோங்கி இருக்கும். அவன் எவ்வளவு வீரம் தெரியுமா? பழி வாங்கிட்டானல்ல, பழிக்கு பழி அடிச்சுட்டானல்ல, ஒரு உயிரையே போக்கி புகழ மாட்டாங்க, அவனை இகழுவாங்க. இவனை மாதிரி ஒரு மோசமான ஜென்மம் இல்லைண்டு. பழி வாங்குற தன்மையோ பிறரை மன்னிக்காமல் இருக்கிற பண்பு மோசமான பண்பு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி தோழர்கள் எல்லாம் சஹாபாக்கள்லாம் பள்ளியில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ பழைய காலத்தில் பள்ளிவாசல் எப்படி இருக்கும் சொன்னால் சாதாரண கூடாரங்களாகத்தான் இருக்கும். அந்த பேரித்தம்பழ மட்டைகளால் நெய்யப்பட்டு மேலே கூரைகள் வைக்கப்பட்டு இருக்கும். மழை பெஞ்ச நல்லா ஒழுகும். அப்போ சஜிதாவுக்கு போனால் அந்த சேற்று மண்கள் முகத்தில் அப்பிக்கொள்ளும். அந்த அளவுக்கு பள்ளிகள். இப்போ பழைய காலத்தில் ஒரு காட்டரபி, கிராமப்புறத்து அரபி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு உண்மை நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும். என்ன தெரியுமா? ஒரு காட்டரபி வேகமாக பள்ளி வாசலுக்கு வருவார். அந்த இடத்தில் சிறுநீரை கழிப்பார். சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் கொதித்து எழுந்து அவர்களை பிடித்து அடிப்பதற்காக வேகமாக எந்திரிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒத்த வார்த்தை நடுங்க, அம்மா பேசாமரி பேசாமரி, அவங்கள விடுங்க, அவங்கள விடுங்க, அவங்கள தடுக்காதீங்க. இப்படி சொன்னதிலும் ஒரு அர்த்தம் உண்டு. சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை இடையிலேயே அடக்கி வைக்கிற மாதிரி நிறுத்தினா நோய்கள் வியாதிகள் உண்டாம், உற்று அப்படின்ட்டான். ஒன்று. அடுத்து ரெண்டாவது, அவரை அடித்து துரத்தினாலும் சிறுநீர் எல்லா இடங்களிலும் பரவி கொண்டு போவதற்கு வாய்ப்பு. அதனால் அவர் அடிக்காதீங்க, சிறுநீர் ஃபுல்லாக கழிக்கட்டும். கழித்து முடித்ததற்கு பிறகு சஹாபாக்களை அழைச்சி சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க, சிறுநீர் கழிச்ச இடத்துல தண்ணியை ஊற்றி விடுங்க, அவரை கூட்டிட்டு வாங்க. காட்டானாக என்று சொல்வார். கிராமப்புறத்து அரபியா அழைச்சிட்டு வாங்க. அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பள்ளி வாசல் மஸ்ஜிதுகள் என்பது மாண்புக்குரியது, யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. பள்ளி வாசல் அதபுகளும் ஒழுக்கங்களும் நிறைந்த இடம், அரட்டை அடிப்பதற்கு உண்டான இடங்கள் அல்ல. குறிப்பாக கழிவுகளை நீக்குவதற்குண்டான கழிப்பிடம் கழிவறைகள் அல்ல. இபாதத்துக்கு வணக்கத்துக்கு உண்டானது. சுத்தமானவர்கள் மட்டுமே பள்ளிக்குள் நுழைய வேண்டும். வெளியே போகும்போது அதற்கென்று ஒழுங்குகள் உண்டு. பள்ளியின் எல்லா ஒழுங்குகளையும் சொல்லி முடித்ததுக்கு பிறகு கிராமப்புறத்து அரபி கூப்பிடும் போதே பயந்துட்டார், நம்மளை பழி வாங்க போறாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிக்க போறாங்க என்று பயந்து கொண்டிருந்த அந்த கிராமப்புறத்து அரபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு பரிசையும் கொடுத்து அனுப்பினார்கள். வெளியில போய் தான் கூட்டத்தார்கள் மத்தியில் சொல்றாரு, அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இவரை போல ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததில்லை.
நான் செய்த தவறுக்கு என்னை அடிக்கல, என்னை பழி வாங்கல, என்னை மிரட்டல, ஆனால் என்னை மன்னித்து வெளி அனுப்பி வைத்தார், பரிசும் கொடுத்தார் என்று சொன்னபோது இப்படியும் ஒரு மனிதரா, இவர் ஒரு நபியா என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவிய கூட்டம் எத்தனை. மன்னிக்கும் மனப்பான்மையினால், மன்னிக்கும் நல்ல தன்மை இருந்ததால் அவர்களுக்கு நோக்கி கூட்டம் கூட்டமாய் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, உலகமெல்லாம் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தது எது? நாயகத்துடைய மன்னிக்கிற ஒரு அற்புதமான குணம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்ப்பு நிகழ்ச்சியிலிருந்து தொடங்கி நிறைய நிகழ்ச்சிகளை புகாரில் பதிவு செய்வார். அதில் இன்னொரு நிகழ்ச்சி, முக்கியமான நிகழ்ச்சி என்ன சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது உள்ளுக்குள்ள நுழைகிறார். இப்போ மக்காவில் பூரா காஃபிர், சொந்த தாயகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவுக்குள் பிரவேசிக்கிற அந்த நேரத்திலே எல்லா மக்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பயந்துட்டு இருக்காம தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? முகம்மது வெற்றியோடு திரும்பி வருகிறார், மக்காவுக்குள் நுழைந்து விட்டால் இனி என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை, நான் ஒளிந்து கொள்கிறேன் என்று ஆளுக்கு ஆள் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய வீடுகளிலே கதவை தாளிட்டு கொண்டு ஒளிந்து கொண்டார்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு நாயகம் புடை சூழ சஹாபாக்களின் மிகப்பெரிய கூட்டத்தோடு வெற்றி வாகை சூடிக்கொண்டு கஅபாவுக்குள் நுழைகிற பொழுது, ஹரமில் நுழைகிற பொழுது வெற்றி முழக்கத்தோடு வந்தார் என்பதல்ல, இன்றைக்கு முகம்மது பழிவாங்க போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு காபிர்கள் இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும். இன்றைக்கு பழி வாங்குதல் என்கிற எந்த ஒன்றும் இல்லை, இன்றைக்கு பழி வாங்குதல் என்பது எதுவும் இல்லை, உங்களை எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது, எனக்கு முன்னால் யாருந்தாமல் வாருங்கள், நான் பழி வாங்க மாட்டேன் என்று சொன்னபோது பயந்து நடுங்கிக் கொண்டே பலர்களும் வந்தார். வரலாற்றை பார்க்கிறோமா? அல்ல, எத்தனை பேர்த்த மன்னிச்சு விட்டாங்க, அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார்கள். பயந்து நடுங்கிய அத்தனை பேர்களுடைய உள்ளத்திலேயும் நல்ல எண்ணம் பிறந்தது. நபிகள் நாயகத்தின் மன்னிக்கும் மனப்பான்மையால், மன்னிக்கும் குணத்தால் அவர்கள் உயர்வு பெற்றார்கள். பாவம் போயும் ஒரு நல்ல மனிதரை இப்படி பழி வாங்கி விட்டோமே என்ற துடியாய் துடித்தவர்கள் யாரெல்லாம் நாயகத்தை அடிக்க துடித்தார்களோ அவர்கள் எல்லாம் நிலைக்கு வந்தார், வருத்தமடைந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யாராவது அடிக்கிறாங்க, யாராவது கண்டபடி திட்டுறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா தலை குடிஞ்சு நின்று பாருங்க. கொஞ்ச நேரத்தை அவர் மனசு வீட்டுக்கு போய் விட்டாலும் அவர் போய் புலம்புவார். தனியா புலம்புவார். என்ன தெரியுமா? நான் இந்த அடி அடிக்கிறோம், பேசாம இருந்துட்டா, திருப்பி அடிக்கவே இல்லை. அவனை கொஞ்சம் நஞ்சமா திட்டினோம், அவன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழுத்து திட்டினமே, ஏதாவது சொன்னானா? அமைதியா இருந்துட்டானே, நாம தான் தப்பு பண்ணிடணும். யாருடைய மனசு உறுத்தும்? பழி வாங்க துடித்தவன், எவன் திட்டினானோ அவன், எவன் அடித்தானோ அவன், அவன் துடிப்பான், தனிமையில் துடிப்பான், அல்லாஹ்வின் தர்பாரில் அழுகுவான். நான் இப்படியெல்லாம் அடிச்சிட்டனே, ஒரு நேரம் வரும், ஹஜ்ஜுக்கு புறப்படுகிற பொழுது அல்லது தௌபா செய்கிற சந்தர்ப்பம் அவனுக்கு வருகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பான், துஆ செய்வான், ஆனால் பயன் இல்லை. அருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ யாரின் மனதை காயப்படுத்தினாயோ, யாரின் மனதை புண்படுத்தினாயோ அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அரபியிலே ஒரு பழமொழி உண்டு, ஜராஹாத்து சினானி லஹா இல்திஆம். அதாவது பல்லுகள் ஏற்படுத்திய காயத்துக்கு மருந்து உண்டு. ஒருத்தர் கடிச்சு வச்சு காயமாச்சுன்னா மருந்து ஓட்டா சரியாயிரும். ஆனால் சொல் ஏற்படுத்திய காயத்துக்கு மருந்து இல்லை. ஜராஹாத்து சிரானி லஹா இல்திஆம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனதை காயப்படுத்தி விட்டால் அதுக்கு மருந்து இல்லை. அரபியருடைய பழமொழிகள் சொல்லி தருகிறது. நாம யாரையும் நோகடிக்கிற மாதிரி பேசிவிடக்கூடாது. மரணித்து விட்டாலும், மௌத்தாகி விட்டா, ஒரு நல்ல மனுஷன் மௌத்தாகிட்டா என்று சொல்லுகிற பட்டியலில் நாம் இருக்க வேண்டுமே. போய் தொலைஞ்சானா போய் சேரட்டும், கபரில் அடக்கம் பண்ண போறானா மண்ணோடு மண்ணா போட்டும். அவன் வாழ்க்கையில் எத்தனை பேர்த்த அடிச்சான் தெரியுமா, எத்தனை பேர்த்த நோகடிச்சான் தெரியுமா, என் பணத்தை எவ்வளவு அடிச்சான் தெரியுமா, எவ்வளவு திருடினான் தெரியுமா என்று திட்டப்படுகிற கூட்டத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நேரத்தில் போருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. நிறைய சஹாபாக்கள் இருக்காங்க.
பழைய காலத்தில் போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒட்டகங்களும் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட இரவு நேரம் நெருங்கி விட்டால் ஏதாவது ஒரு அடர்ந்த காடுகளிலே, ஒரு தோட்டங்களிலே, ஏதாவது ஒரு இடத்தில் தங்கி விடுவார்கள். மரங்கள் இருக்கிற ஒரு இடம், தண்ணீர் இருக்கிற இடம், தொழுவதற்கு வசதியா தங்கிடுவாங்க. அந்த மாதிரி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்கள் தங்கி இருக்கும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வாள் இருக்கும் அல்லவா, எப்பவுமே அவங்க போருக்கு போகும்போது வரும்போது வாள் இருக்கும். வாளை கழட்டி இங்கே வச்சுட்டாங்க, வாளை கழட்டி இங்கே வச்சுட்டாங்க. அவங்க நல்ல கண் அயர்ந்து தூங்குறாங்க. போருக்கு போயிட்டு களைப்பு இருக்குமா இல்லையா, எல்லா சாபலும் ஆங்காங்க அங்கங்கே ஒரு மரத்துக்கு அடியில் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாயகத்தை பழி வாங்குவதற்கு துடியாய் துடித்த ஒருவன், எதிரி ஒருவன் பதுங்கி பதுங்கி வருகிறான், மெதுவாக வருகிறான், காலடி சத்தம் கூட கேட்காத விதத்தில் வருகிறான். நாயகத்துக்கு அருகாமையில் வந்து கீழே இருக்கிற வாளை கையில் எடுத்தார். இப்பொழுது வரை தெரியவில்லை, வாளை எடுக்கிற பொழுது நாயகம் விழித்துக் கொண்டார். இப்பொழுது அந்த எதிரி கேட்கிறான், கலிமா சொல்லாதவன், ஒரு காஃபிரு, நாயகத்தை வெட்டுவதற்கு பழி வாங்குவதற்கு வந்தவன். இப்பொழுது அந்த வாள்களை ஓங்கியவனாக பெருமானாரை பார்த்து கேட்கிறான், முஹம்மதே, இப்பொழுது உன்னை காப்பாற்றுவது யார்? உன்னை காப்பாற்றப் போவது யார்? என் வாளின் முனையில் இருக்கிறாய், உன் தலை வெட்டப் போகிறேன், உன்னை காப்பாற்றப் போவது யார்? வரலாறுகளில் எழுதுகிறார்கள், உருது நூட்களிலும் வருகிறது. அரபிக் கல்லூரிகள் போதிக்கப்படுகிற தஅலீமுல் இஸ்லாம், தாரீகுல் இஸ்லாம் போன்ற நூல்களில் வருகிறது, சஹீஹுல் புகாரியிலும் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வார்த்தை அவ கேட்டு அப்படி நடுங்கி அப்படி பயந்து ஓடி, அந்த மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக எடுத்து உட்கார்ந்து, உன்னை காப்பாற்ற போகிறது யாரு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரல, அவங்க உள்ளத்தின் அகல பாதாத திரிந்து வந்த வார்த்தை அல்லாஹ், அவ்வளோதான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்ல. ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டா எப்படி, அதை போல நாயகத்தின் உள்ளத்திலிருந்து உதடுகளிலிருந்து உச்சரித்த வார்த்தை அல்லாஹ், ஒரே வார்த்தை, நடுநடுங்கி போனான், வாள்கள் நழுவி கீழே விடுகிறது. வேற ஒரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் முகமது நீ வெட்ட வர்ற அப்படி சொல்லி கையில் வச்சிருக்கிற வாளை வேகமா தட்டி விட்டார்கள் என்று வருகிறது. நாயகம் சொன்ன அல்லாஹ் என்கிற வார்த்தையால் வாள் வீழே விழுந்தபோது நாயகம் இப்பொழுது எடுத்தார்கள். கூட்டம், எல்லா சாபாக்களின் கூட்டம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். சாபாக்கள் பக்கத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், முஹம்மதே, இப்பொழுது உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று நடக்குகிறான். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்றபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, நான் காப்பாற்ற போறதில்லை, உனக்கு உயிர் பிச்சை கொடுப்பதும் உனக்கு உயிரை கொடுத்த அல்லாஹ் அவன் தான் காப்பாற்றுவான், உன்னை நான் பழி வாங்க போவதில்லை, உன்னை வெட்டப் போவதும் இல்லை. உடனே சாந்த குணம் கொண்ட அந்த நாயகத்தின் வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கைகள் நடுங்குகிறது. அந்த காபிர் யகூதி அது என்ன, நாயகத்தின் கரத்தை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை முடிந்து இஸ்லாத்துக்குள் நுழைந்த வரலாற்றை பார்க்கிறோம். ஒரு மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த உலகமும் கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகுவதற்கு காரணம் நாயகத்திலிருந்து இருந்த மன்னிக்கிற மனப்பக்குவம். எனவேதான் மன்னிப்பின் முகவரி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வரும். ஒரு யூத சிறுவன் நாயகத்துக்கு பணிவிடை செய்து எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வேலை செஞ்சது யாருங்க? ஒரு முஸ்லீமோ ஈமான் கொண்ட ஈமான்தாரியோ கிடையாது, ஒரு யகூதி சின்ன பையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு இந்த ஆளு திடீர்னு வரல. இப்போ அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரி, எங்கே அந்த யகூதி வருவான்ல, வேலையெல்லாம் செய்வாரே, என்ன பெரிய வேலை? பெரிய வேலையில் ஒன்றுமில்லை. நாயகம் உழு செய்வதற்கு சென்றால் பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வைப்பது அந்த யகூதிகளுடைய வேலை. சின்ன பையன், யூத பையன். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கழிவறைக்கு சென்றால் தண்ணீர் எடுத்து கொடுப்பது. நாயகம் வீட்டுக்குள் நுழைகிற பொழுது, வெளியே வருகிற போது செருப்பை எடுத்து சுத்தம் செய்வதும் அவர்களுடைய கால்களுக்கு செருப்பை எடுத்து போடுவதும் யகூதியுடைய வேலை. தினசரியும் பணியாளனாக இருந்து வந்த ஒரு யகூதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாள் எங்கே என்று கேட்டபோது அருமை நாயகத்துக்கு பதில் சொல்லப்படுகிறது, அந்த யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டு வீட்டில் படுத்த படுக்கையாய் இருக்கிறான், வீட்டை காட்டுங்கள், நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று வீட்டுக்கு செல்லுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்று அவனுக்கு அருகாமையில் அமர்ந்து விட்டு தலையில் கை வைத்து ஓதி விடுகிறார்.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் கை வைத்து ஓதி விடுவிடுவது மட்டுமல்ல, ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அருமை மகனே, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ சொல்ல முடியுமா? உடனே அருகில் இருக்கிற தந்தையை தந்தை யாரு? அவர் யகூதி, மகனும் யகூதி. படித்த பருக்கையில் விரிப்பில் இருக்கிற அவர் தந்தையின் முகத்தை பார்க்கிறார். தந்தை கண்ணை என்ன அசைக்கிறார், ஜாடை காற்று என்று பார்க்கலாம் என்று பார்த்தால் அவர் வெளிப்படையாக சொல்லிவிட்டார், அபுல் காசிம், முகம்மது சொன்னா, அபுல் காசிம் சொன்னா நீ உடனே கட்டுப்படும், மறுக்கிறாரேன்னு சொன்னான். அவர் ஈமான் கொள்ளல. ஆனால் இந்த வார்த்தையை தந்தை சொன்னதுதான் தாமதம். யாரும் சொல்ல, நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய தாரக மந்திரமான கலிமாவை சொல்லிவிடப்பா என்று சொன்னபோது கலிமத்து தௌஹீதை மொழிகிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிகிறார். அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்தின் நெருப்பிலிருந்து யூத சிறுவனை காப்பாற்றிய அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே போறாங்க. அதற்கடுத்து தகவல் வருகிறது, உடலை விட்டு அந்த யூத சிறுவனுக்கு உயிர் பெறுகிறது. ஸல்லல்லாஹு சொன்னார், நாயகத்தினுடைய முகத்தை பார்த்தவனுக்கு ஹிதாயத்து கிடைத்துவிடும். நாயகத்தினுடைய கை யாரின் மீது பட்டாலும், ஒரு பாத்திரத்தின் மீது கை வைத்தாலும் சரி, நாயகம் பார்வைப்பட்ட இடமெல்லாம் ஹிதாயத்து கிடைத்து விடுகிறது. அந்த யகூதி அந்த அடிப்படையில் கலிமா சொன்ன காரணத்தால் இப்போ இந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டார் என்பது மட்டுமல்ல, சுவடத்தில் அடியெடுத்து வைக்கிற பாக்கியத்தை ஒரு யகூதி பெறுகிறார் என்றால் நாம் நினைத்து பார்க்கிறோம். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் கேட்கப்பட்டது. அருமை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகத்தின் குணம் எங்கும் போக வேண்டியதில்லை, ஹுலுகுஹு அல் குர்ஆன், நாயகத்தின் குணமே குர்ஆன், குர்ஆன் தான் நாயகம், நாயகம் தான் குர்ஆன், குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா நற்குணங்களும் நாயகத்திடம் கூடி கொண்டது. இருக்கிற எத்தனையோ குணங்கள் இருக்கணும். சொல்லுவாங்க, கோபம் வந்துச்சுன்னா அடக்கவே முடியதில்லைங்க ஜத்து, கோபம் வந்துச்சுன்னா அடக்கவே முடியாதில்லை. சரி, என்னதான் செய்யறது? இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர்ற வழி, நின்றுகிட்டு இருக்கும்போது கோபம் வந்தா உட்கார்ந்துடணும், உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கோபம் வந்தா படுத்துடணும். இன்னும் சொல்லுகிறார், கோபம் என்பது நெருப்பு என்றால் நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் தேவைப்படும் அல்லவா, அதை போல ஒரு மனிதன் உது செய்து விட்டால் அந்த ஈரம் உடலில் பட்டு விட்டால் கோபம் இல்லாமல் ஆகிவிடுமாம். யஹ்யா உருவத்தில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறைய தகவல்களை இப்படி சொல்வார்கள். நாம் நினைக்கிறோம், ஆஜாபாகுவான உடல், ஒரு தோற்றம் கொண்ட ஒரு மனிதன் எக்ஸைஸ் பாடியா இருக்கிறான், பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிறான், அவன் வீரனா? இல்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வீரன் என்பவன் ஆஜாபாகுவான உடலை கொண்டவன் அல்ல. பெருமானார் சொல்லுகிறார்கள், கோபம் வருகிற போது அடக்க தெரிந்தவன் அவனே மிகப்பெரிய வீரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தனை கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சுட்டான், ஒரு பலமானவன் பலகீனமானவன் அடிச்சுட்டான், அதுக்கு பேர் வீரம் அல்ல. அதே மாதிரி பலமானவனை அடித்து விட்டால் அதுக்கு பேர் வீரம் அல்ல. கோபம் வருகிற பொழுது அதை கட்டுப்படுத்தி மென்று மெழுகுகிறானே, அவன் தான் உண்மையான வீரன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற எத்தனையோ விஷயங்கள் ஒன்று. மன்னிப்பதால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் நமக்கு மன்னிப்பு கிடைத்து விடுகிறது, அல்லாஹ்வின் அன்பு நமக்கு கிடைத்து விடுகிறது. அல்லாஹ் நன்மை செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் சூரா ஆல இம்ரானில் 134வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்ற வசனத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறான். இந்த உலகத்தில் எல்லா நிலைகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இவைகள் தான் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்வேன். நம்மிடத்தில் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நல்ல தன்மைகள் பண்புகள் வளர்கிறதோ நம்மை நாம் பக்குவப்படுத்தி விடலாம். கியாமத்துடைய நாளையில் வெற்றி பெறலாம். கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் வெளிச்சமாக்கி தந்துடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹுடைய காலம் என்று நினைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு இரண்டாவது கலீஃபா. முதல் கலீஃபா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அப்போ உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஒட்டகம் என்ன செய்யுதுன்னா, ஒரு தோட்டத்தில் உள்ளுக்குள்ள பூந்து எதையும் சாப்பிட்டுல, அந்த சுவற்றுக்கு வெளியிலேருந்து ஒரு ஓட்டரு, அது வழியாக கழுத்தை நீட்டி உள்ளுக்குள்ள இருக்கிற பழங்களை இலைகளை அதை பறித்து சாப்பிட்டு கொண்டிருக்கு. தோட்டத்துக்காரன் உள்ளுக்குள்ளது பார்த்துட்டான். என்ன செய்யறான்? ஒரு கல்லை எடுத்து வேகமா, ஏன் தோட்டத்துக்குள்ள தலையை விட்டு தலையை திருடி திங்கிறாயா,
பழங்களை பறித்து திங்கிறாய் என்று வேகமாக ஒட்டகத்தை நோக்கி அடித்தவன் அந்த கல் என்ன செய்கிறது, வேறு ஒரு நபரின் மீது கல் தலையில் போய் பட்டு யதார்த்தமா அவர் இறந்தும் விடுகிறார். இந்த வழக்கு யாரிடத்தில் வருகிறது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இடத்தில் இந்த வழக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு நீதி விசாரணை செய்கிறார்கள். கோர்ட்டுக்கு வருகிறது. விசாரித்த போது சொல்லுகிறார்கள், இவர் இன்ன ஒட்டகத்தை நோக்கி வீசிய அந்த கல் இன்ன மனிதரின் தலையில் பட்டு இறந்து விட்டார். அந்த குடும்பத்தாரை அழைத்து சொல்கிறார், கிசாசு வாங்க வேண்டும். அப்படியானால் கிசாஸ் இந்த இடத்துல என்ன, மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ன சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? சொன்னார்கள், ஆம் ஏற்றுக்கொள்ள, இது உண்மைதான், கல்லை எறிந்தது உண்மைதான். ஆனால் நான் அவரை அடிப்பதற்கு எரியவில்லை, ஒட்டகத்தை அடிப்பதற்கு எறிந்தேன். அவர் மீது நடந்தது உண்மை என்று ஏற்றுக்கொண்டாலும் அடுத்து சொன்னால் உனக்கு மரண தண்டனை சொல்லுகிறார்கள். அவர் யாரு சொன்னால் வெளியூர்வாசி. அவருக்கு உனக்கு மரண தண்டனை தர்றேன். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு தண்டனை தாருங்க, ஏற்றுக்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் எனக்கு அவகாசம் கொடுக்கணும். என்ன அவகாசம்? 3 நாட்கள். நான் வெளியூரை சார்ந்தவன், என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு வருகிறேன், அதுவரை எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார். இப்போ அந்த நேரத்தில் வேற ஒருத்தர் என்ன செய்கிறார், இந்த சபையில் இருக்கக்கூடிய 6வது இவருக்கு பொறுப்பு எடுத்துக்கிறீங்களாங்கிறார். இவரை 3 நாள் அவகாசம் கேட்கிறார் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு. இவருக்கு தான் தூக்கு தண்டனை. இவர் போகும்போது ஒரு ஆளை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். அப்படி ஒப்படைத்து விட்டு செல்கிற பொழுது நாம் என்ன செய்வோம், இவரை வச்சுக்குவோம். அவர் வராவிட்டால் இவருடைய தலை போயிடும். யார் பொறுப்பெடுத்துக்கிறான்? கூட்டத்தில் யாருமே பதில் சொல்ல, ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சார், நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், அவர் போயிட்டு வர சொல்லுங்க. அப்பா உமர் ரலியல்லாஹு கேட்குறேன், ஏப்பா முன்ன பின்ன அவர் தெரியுமா யாருன்னே தெரியாது. இப்போ இந்த நேரத்தில் நீ பொறுப்பெடுத்து அவர் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வரணும், வர முடியாமல் போய்விட்டால் உன் தலை போகும், தூக்கு தண்டனை கைதியே, ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிற என்றார்கள். 1 நாள் கழிந்தது, 2 நாள் கழிந்தது, 3வது நாடும் வந்தது. மகரிப் நேரத்துக்குள் வர வேண்டும், குறிப்பிட்ட நேரத்துக்குள் வந்து சேரவில்லை. மதீனாவை பதட்டத்தில் பார்க்கிறது. எங்கே பொறுப்பேற்ற மனிதர், எங்கே ஜாமீன் பொறுப்பேற்றவர் வரவில்லையே என்று திரும்பி பார்க்கிற போது தாமதமாக வருகிறார். வந்ததும் அப்பொழுதே உமர் கேட்டார், ஏனப்பா நீ அப்படியே ஓடி போயிருந்தால், தப்பி இருந்தால் கூட உன்னை யாரும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, இவர் யாருன்னே தெரியாது, நீ வந்து தலையை கொடுக்குறிய, உயிரை கொடுக்குறிய என்று கேட்ட பொழுது அவள் சொன்ன வார்த்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 30 வருடங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினான ஒரு மனிதனுக்கு ஒரு உயிருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள ஒருவரும் வரவில்லை என்றால் நாயகத்தின் உம்மத்தில் நான் வாழ்ந்து என்ன பெயர்? யார் வராவிட்டாலும் நான் வரலாம், நாயகத்தினுடைய பெயர் உம்மத்துக்கு இந்த கெட்ட பெயர் வரக்கூடாது என்று நான் பொறுப்பெடுத்துக் கொண்டு என்கிற செய்தியை சொல்கிற பொழுது நாம் ஆச்சரியப்படுகிறோம். அருமைக்குரிய அவர்கள் எல்லாம் யாரும் பழி வாங்கல, எதேச்சையாக நடந்த விஷயம், அதற்கு கூட தன் உயிரை கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நாம் நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அகலாக்குகள் நம்மிடத்தில் வளர்கிற போது அல்லாஹ் எல்லா விதத்திலும் உயர்த்தி விடுகிறான். உலகத்தில் வாழுகிற எல்லா காலத்திலையும் அல்லாஹ் அந்த நற்பண்புகளுக்கு சொந்தம், நற்குணங்களுக்கு பண்புகளுக்கு சொந்தக்காரனா அல்லாஹ் நம் அனைத்து பேர்களையும் ஆக்கியிருக்க வேண்டும் என இந்த நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்வோம் என்பது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நாம் சொல்லிக் கொள்வோம். முகமது அபூபக்கர் ஹஜ்ரத் கிப்லா பாக்கவி அவர்களுக்காக வேண்டி நடத்தப்படுகிற, அவர்களின் நினைவாக நடத்தப்படுகிற இந்த நிகழ்ச்சிகளே குடும்பத்தார்களால் நாம் வருகை தந்திருக்க அத்தனை பேர்களும் அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ 20 லட்சமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதுக்காக வேண்டி செலவழிக்கிற இந்த குடும்பத்தார்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வது மாத்திரமல்ல, அந்த அபூபக்கர் பாக்கவி ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கு நன்மையை சேர்க்க வேண்டுமானால் நாம் அத்தனை பேர்களும் ஒரே ஒரு தடவை அல்ஹம்து சூராவை ஒரு தடவை ஓதிவிட்டு 3 தடவை குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதுங்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இதன் நன்மையை சேர்த்து வைத்து அவருடைய மன்னரை வெளிச்சமாக்கிட வேண்டும். அவருடைய மனைவியின் மன்னரையும் அல்லாஹ் வெளிச்சமாக்குவானாக. இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொண்டு எல்லோருக்கும் அல் ஃபாத்திஹா சொல்லுகிறேன். எல்லோரும் அந்த சூறாக்களை ஓதுங்கள். அல் ஃபாத்திஹா
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. எல்லாமே இப்போ உட்கார்ந்து நான் ஓதுறதான் வேடிக்கை பார்த்தீங்களே ஒளி நீங்கள் ஓதுறீங்களான்னு தெரியல. எங்கள் ஓதனை மட்டும் கையை தூக்குன்னு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி தாய்மார்களுடைய தரப்பில் அப்படியே கையை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கூடிய அல்லாஹ் வழங்குவானா. நாம் நினைக்கிறோம் ஓதன நன்மை பூரா அவங்களுக்கு சேர்த்துக்கிட்டோம் அல்ல, அவங்களுக்கும் நன்மை போகும், அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும். அருமைக்குரியவர்களே, உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளில் நிறைய சொல்ல வேண்டியதற்கு நேரத்தை சுருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய வார்த்தைகளை நான் சுருக்கி கொண்டாலும் இன்னும் சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருவேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹ் ரொம்ப சய்யிது ஷுஹதா என்று சொல்லுவாங்க. உஹதுடைய போர்க்களத்தில் இன்றைக்கும் உஹதுடைய போர்க்களம் நடந்த இடத்துக்கு ஜியாரத்து செய்வதற்கு போனால் ஹம்ஸா ரலியல்லாஹ் பார்த்து எல்லாரும் சலாம் சொல்லிட்டு வர்றாங்க. 70 ஷுஹதாக்கள் அங்கே அடங்கப்பட்டிருக்கிறேன். அந்த இடத்துல அல்லாஹு அக்பர் ஹம்ஸா ரலியல்லாஹுடைய வீர முழக்கம் இன்றைக்கும் தெரியாது. உண்மையான ஈமான்தாரி அங்கே போய் நிற்கும் போது ரசூலுல்லாஹுடைய காலத்தில் உஹது போர் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் அந்த உணர்வில் அங்கே நிற்பாங்க. அவர்களை கொன்றது யாரு தெரியுமா? 2 விதமான கருத்துக்கள். வஹஷி என்றும் ஹிந்தா என்கிற பெண்மணியை சொல்வார். இந்த ஹம்சாவுடைய உடலை தலையை வெட்டி அவருடைய தலை மண்டை ஓட்டிலே மதுவை குடிப்பேன் என்று சபதம் எடுத்தவள் ஹிந்தா என்கிற பெண்மணி. எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பக்குவமா இருந்து ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க இந்த ஹிந்தாங்கிற பெண்மணி வரும்போதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுடைய ஞாபகம் அப்படியே வந்தது. ஹம்ஸா ரலியல்லாஹுடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கிறீங்க. தயவு செய்து உங்களை நான் மன்னிச்சிடுறேன், நீங்கள் செஞ்ச துரோகத்தை மன்னிச்சிட்டேன், ஆனால் என் பார்வைக்கு முன்னால் விட்டு நீங்கள் வராதிங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? ஹிந்தா என்கிற பெண். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் ஹிந்தா என்கிற பெண் வந்தபொழுது அவர்களையும் மன்னித்த வரலாறுகளை பார்க்கும். வஹஷி எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தவர். என் கண்ணுக்கு முன்னால் வராத போயிரு என்று சொன்னபோது அவர்களையும் மன்னித்தவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹ். இந்த மன்னிக்கிற குணம் ஏன் வர்றதில்லை அப்படிங்கிற நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அருமைக்குள்ளே இது மாத்திரமில்லை, இன்னொரு முக்கியமான செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் கடை வீதியில் மர்ருல் லஹ்ரான் அப்படிங்கிற சந்தை கூடுகிற இடம். அந்த இடத்துல கன்னி பெண்கள் வயசு பிள்ளைய பூரா எல்லாம் ஒன்று சேர்ந்து அரட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. தான் கூடாரத்திலிருந்து அந்த இளைஞர் என்ன செய்கிறான்னு சொன்னால் வெளியில் இன்னமும் கன்னி பெண்கள் சத்தம் கேட்குது. என்ன சத்தம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா எல்லா பெண்களும் சுற்றி உட்கார்ந்து அரட்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர் என்ன செய்கிறாரு, நேராக வீட்டுக்கு போனார். தான் கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பூரா கழட்டி நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு தலையை சீவி கொண்டு அவர்களை கவரக்கூடிய விதத்தில் வரும் சொல்லி போயிட்டு திரும்பி வந்துட்டார். வந்து இந்த பெண்களுக்கு முன்னால் ரெண்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கலான்னு சொல்லி தான் ஸ்டைலை காட்டும்போது ரசூல்லா அந்த வழியாக வந்துட்டாங்க. பார்த்துட்டு இவருக்கு ஒன்றும் ஓட மாட்டேங்குது. ரசூல்லா வந்துட்டாங்களே, இப்போ என்ன சொல்ல போகிறாங்களே தெரியலையே, அப்படியே பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் என்ன இந்த பக்கம் பூரா பிள்ளைகளாக பேசிக்கிட்டு இருக்கா, நீங்கள் இந்த பக்கம். அவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் தூதர் ஒன்றுமில்லை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டார். ஒட்டகம் காணா போச்சு, அந்த ஒட்டகத்தை தேடி வந்து எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா, ஒட்டகம் காணா போச்சா, சரி அதுக்கு தான் வந்தேன். ஆமாம், ஆனால் சொன்னது பொய். ரசூல்லாவுக்கு தெரியாமல் இருக்குமா? தெரியும், ஆனால் ரசூல்லா கேட்கவே இல்லை. சரி ஒட்டகம் கிடச்சா சொல்லு சொல்லி ரசூல்லா போயிட்டான். அதுக்கு அடுத்து அந்த சாபி எப்போவெல்லாம் பார்க்குறாங்களோ அப்போவெல்லாம் கேட்பாங்க, என்ன தோழா
அந்த காணா போச்சுன்னா அந்த ஒட்டகம் கிடச்சிச்சா உடனே அவங்க பார்க்குறப்போல கேட்குறாங்கன்ட்டு சல்லல்லாஹு எங்கே வந்தாலும் டக்குனு இவர் திரும்பிடுவார். கண்டிப்பாக காணா போன ஒட்டத்தை கேட்க போகிறேன். நாம் போய் சொன்னோம். பல தடவை என்ன செய்கிறான்னு சொன்னால் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் ஜமாத்து தொழுகை நடக்கும்போது போகிறப்போலாம் ரசூலுல்லாஹ்ட்ட மாட்டிக்கிறார். அதனால் தொழுகை ஆரம்பித்ததுக்கு பிறகு போகலாம், சலாம் கொடுத்து முடிச்சு வேகமாக வந்துடலாம்னு சொல்லி பல நாள் இப்படி செஞ்சிட்ருக்கார். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இல்லை போகிறப்போலாம் கேட்குறாருல, இப்போ என்ன செய்ய தப்பிக்கிறதுக்கு வழி என்ன? காலையில் யாருமே இல்லாத துஹாவுடைய நேரத்தை பள்ளிக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். வந்துட்டு அப்பாடா ரசூலுல்லாஹ் இப்போ இல்லை, நிம்மதியாக தொழுகலாம். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு. தக்பீர் கட்டி கொஞ்சம் நேரம் தொழுதுட்டுக்க ரசூலுல்லாஹ் பார்த்தா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். ஓரக்கண்ணில் பார்க்குற ஜாடக்கண்ணில் பார்த்தா வந்துட்டாரு, இனி எப்படி தொழுகை முடிச்சுன்னு கேட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லி ஃபாத்தியா சூரா ஓதணும்னு அடுத்து என்ன தான் பக்ரா ஓத ஆரம்பிச்சிட்டார். ரசூலுல்லாஹ் எந்திரிக்க மாதிரி இல்லை, இன்னும் நீட்டிக்கிட்டே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா சத்தம் போட்டு சொல்லிட்டாங்க, அருமை தோழா நீ தொழுது முடிக்கிற வரை நான் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. ஒட்டக கதையை கேட்காம போக மாட்டேன், கிடச்சிருச்சா இல்லையான்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பயந்துட்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? ரொம்ப நேரம் தொழுது முடிச்சுட்டு வேறு வழியில் சலாம் கொடுத்தலாம், சலாம் கொடுத்துட்டு அல்லாஹ்வின் தூதரை ரசூலை மன்னிச்சிருங்க டக்குன்னு கையை பிடிச்சார், சரணடைச்சிட்டார். அப்படி ஒரு ஒட்டகமே இல்லைன்ட்டார். அப்படி ஒரு ஒட்டகமே இல்லை, அப்படி காணா போகும் இல்லை. யார் சொல்ல? பெண்களுக்கு மத்தியில், கன்னி பெண்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞனாகி நான் பேசி கொண்டிருந்த நீங்க பார்த்துட்டீங்க, உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி பொய் சொன்னேன், யார் சொல்ல மன்னிச்சிருங்க ஏரஹமுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு போயிட, இனிமேல் பொய் சொல்லாதே. அந்த பொய் சொல்லுகிற இந்த இது கூட சாதாரணமாக எடுத்துக்கிறோம், அது மிகப்பெரிய பாவம் என்பது நாம் நினைக்கிறல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அல் கதிபு தூரித்துல் ஃபக்ர, வறுமையை உண்டாக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அதனால நாம நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், நற்குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், மன்னிக்கிற குணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். எல்லாம் அந்த ரஹ்மான் எந்த நல்ல விஷயத்தை பேசுகிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை வல்லூர் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நீண்ட நெடிய ஆயுளுடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழும் நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்கிடுவானாக. திடீர் மரணங்கள், திடீர் மௌத்துகள், கெட்ட விபத்துகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்திடுவானாக. நம்முடைய இளம் சிறார்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நம்முடைய சிறார்கள், பிஞ்சுகள், குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல படிப்பறிவையும் உயர்ந்த பண்புகளையும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. யாரெல்லாம் நல்ல விஷயத்துக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்களோ அல்லாஹ் அவருடைய ஹலாலான நாட்டங்களை நிறைவேற்றிடுவானாக என துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.